இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னாக்கா மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷர், அதாவது எம்எஸ் பப்ளிஷர் அப்படின்ற அந்த சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டிசைனிங் அண்டு டெக்ஸ்ட் எடிட்டிங். உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு டவுட் வரும், சார் என்ன சார் நீங்கள் டிசைனிங் அண்ட் டெக்ஸ்ட் எடிட்டிங்னு சொல்கிறீங்களே, அப்போ ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து இங்கே வேர்டுன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, இந்த சாஃப்ட்வேருக்கு என்ன சார் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஆக்சுவலாக வேர்டுன்ற சாஃப்ட்வேரில் வந்து வி கேன் ஒன்லி டூ என்ன டைப்பிங் ஒர்க். அதாவது நம்ம வந்து டைப்பிங் பண்ணலாம், டைப் பண்ணி ஒரு மேட்ரை பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம வந்து கிளைண்ட்டு கொடுக்கலாம். மேபி ஒரு ரெக்கார்ட் நோட், இப்போ வேர்டில் பண்ணக்கூடிய ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெக்கார்ட் நோட் பண்ணலாம், மேகசின் பண்ணலாம், அண்ட் தென் சம்வாட் ஆஃப் ஆல் கைண்ட் ஆஃப் பிரிண்டிங் ஒர்க்ஸ் வி கேன் டூ இட் வித் ஹெல்ப் ஆஃப் லைக் வேர்டு. ரெக்கார்ட் நோட்டு, மேகசினு, புக்ஸு, நியூஸ் பேப்பரு, ஆஃப்டர்வர்ட் சம்வாட் ஆஃப் லெட்டர்ஸ், இது எல்லாமே வந்து நீங்கள் வேர்டில் பண்ணலாம். பட் இந்த பப்ளிஷர்ன்ற சாஃப்ட்வேர் என்னன்னாக்கா ஒரு டிசைனிங் சாஃப்ட்வேருங்க டோட்டலாக. இப்போ எக்ஸாம்பிள் விசிட்டிங் கார்டு, பர்டிகுலரில் விசிட்டிங் கார்டு டிசைன் பண்ணுறது, இல்லை ஒரு ஃப்ரண்ட் லேஅவுட்ஸ் டிசைன் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து டிடிபி சாஃப்ட்வேர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், கோரல்ரெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு ஈக்குவலண்ட் சாஃப்ட்வேர் தான் இந்த பப்ளிஷர். இது இந்த மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷர்ன்றது என்ன டைப் ஆஃப் சாஃப்ட்வேர்னாக்கா விச் இஸ் ஈக்குவலண்ட் டு இது வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஃபோட்டோஷாப்பு, கோரல்ரா, இல்லுஸ்ட்ரேட்டர், இதில் எல்லாம் நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்ஸ் எல்லாமே வந்து இந்த பப்ளிஷர்ன்ற சாஃப்ட்வேரில் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பப்ளிஷர்ன்ற சாஃப்ட்வேர் வந்து ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேக்ஸிமம் ஆஃப் டிசைனிங் எல்லாமே வந்து இவங்க டிஃபால்ட் டெம்ப்ளேட்ஸாகவே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ப்ரௌசர்ஸ் தெரியுதுங்களா, டிஃபால்ட்டாகவே ப்ரௌசர்ஸ் என்னென்ன மாதிரி டைப் ஆஃப் ப்ரௌசர்ஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், சர்டிஃபிகேட்டு, அவார்டு வின்னிங் சர்டிஃபிகேட்ஸ், நல்ல மாடர்னான சர்டிஃபிகேட்ஸ். இப்போ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்கீங்கனாக்கா நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து ஃபோட்டோஷாப்பில் உட்காந்து அதை பயங்கரமாக டிசைன் பண்ணி போய் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வருவீங்க. பட் இங்கே பாருங்கள், பப்ளிஷர்ன்ற சாஃப்ட்வேரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப பவர்ஃபுல்லான சர்டிஃபிகேட்ஸ்லாம் இங்கேயே கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் இப்போ இந்த சர்டிஃபிகேட் நான் டிசைன் பண்ணுமா, இதை செலக்ட் பண்ணி கிரியேட்னு கொடுங்க. ஸோ யூ காட் யுவர் சர்டிஃபிகேட் ஏரியா. தென் செலக்ட் டைப் யுவர் சர்டிஃபிகேட் நேம், அவங்களோட அவங்க அந்த யார் வாங்க போகிறாங்களோ அவங்களோட நேமு என்ன மாதிரி இது எல்லாமே நீங்கள் மாற்றலாம். ஈவன் தோ நீங்கள் இங்கே போய்ட்டு இந்த லோகோ, இந்த டிசைன்ஸ் எல்லாமே கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு டிசைனிங் சாஃப்ட்வேருங்க. ஸோ வெரி பவர்ஃபுல் அண்டு யூஸ்ஃபுல் ஒரு டிடிபி டிசைனிங் சாஃப்ட்வேர் தான் இந்த பப்ளிஷர். ஓகேங்களா? ஸோ இந்த பப்ளிஷர் சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் எடிட்டரே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து தெரியும், அழகாக நம்ம ரூலர் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஃபோட்டோ மேபி நீங்கள் ஃபோட்டோஷாப் கோரல்ரால் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா இந்த ரூலர் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ரூலரோட யூஸ் என்னென்னு, ஸோ அளவுகளை வந்து கரெக்டாக எடுத்து வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லா ஆப்ஷனுமே இந்த சாஃப்ட்வேரில் இருக்குங்க. இப்போது இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முன்னாடி பார்த்த வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் எல்லாம் அந்த ரிப்பனிங் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது மாதிரி இல்லாமல் பழைய வேர்ஷனில் இருக்கக்கூடிய மாதிரியே இருக்கலாம். ஆமாம், அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணவே வேணாம். சேம் ஃபைல், அண்ட் தென் எடிட், அண்ட் தென் வியூ, அண்ட் தென் இன்சர்ட், அண்ட் தென் ஃபார்மேட், டூல்ஸ், இந்த மாதிரி அழகாக ஒவ்வொரு டூல்ஸும் வந்து நம்ம பழைய ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஈஸியாக இதில் ஒர்க் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இப்போ இதே வந்து நீங்கள் வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் தனியாக வந்து ட்ராயிங் பண்ணி பண்ணுறதுக்கு கூட எல்லா ஆப்ஷனும் இருக்குது. இப்போ நார்மலாக இந்த மாதிரி இருக்கிறத க்ளோஸ் பண்ணி விட்டிங்கனாக்கா யூ கேன் கெட் யுவர் பிளாங்க் டாக்குமெண்ட். இதில் பாருங்கள், டூல் பாக்ஸ், நம்ம ஃபோட்டோஷாப்லாம் சைடில் டூல் பாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டூல் பாக்ஸ் இருக்குது. சர்க்கிள் ட்ரா பண்ணலாம், ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணலாம், அண்ட் தென் ஈவன் தோ யூ கேன் ஃபிக்ஸ் அ ஃப்ரேம் ஆர் எனி டிசைனிங் கேலரி. இந்த மாதிரி டிசைனிங் கேலரி இதில் நீங்கள் ஆட் பண்ணி பக்காவாக டிசைனிங் பண்ணலாங்க இந்த சாஃப்ட்வேரில். அதே மாதிரி இந்த சாஃப்ட்வேரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எக்ஸாம்பிள் நான் பிஸ்னஸ் கார்டு இருக்குது, இப்போ இந்த பிஸ்னஸ் கார்டு செலக்ட் பண்ணி க்ரியேட் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே எனக்கு பிஸ்னஸ் இது இருக்குது. ஸோ இதெல்லாம் கூட நீங்கள் எடிட் பண்ணுறது இப்படி கிளிக் பண்ணி இங்கே போய் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக இப்போ பாருங்கள், இந்த எடிட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் இருக்க பாருங்கள், நேம் ஆஃப் S2I, your title is to be an MD, இந்த மாதிரி அழகாக நீங்கள் எல்லாமே ஆட் பண்ணி யூ கேன் கிவ் சேவ் கொடுத்து நீங்கள் இதை வந்து அப்டேட் த பப்ளிஷன்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், S2I நேம், நான் அட்ரஸில் அதில் இன்னும் கொடுக்கல நான். ஸோ அதனால் அட்ரஸ் இது வந்து ஆட் ஆகலை. ஸோ மேக்ஸிமம் டிசைனிங் ஒர்க்லாம் ரொம்ப சிம்பிளாக பண்ணுற மாதிரி இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? ஈவன் தோ கலர் தீம்ஸ் இந்த மாதிரி மாற்றலாம். இந்த சாஃப்ட்வேர் மட்டும் நீங்கள் தெளிவாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா டிடிபி அப்படின்னாக்கா பப்ளிஷர் அப்படின்ற சாஃப்ட்வேரை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
காரணம் என்னன்னாக்கா போத் ராஸ்டர் பேஸ் அண்ட் வெக்டார் பேசிக் கலந்து இந்த சாஃப்ட்வேர் இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் வந்து எடிட் பண்ணலாம். இது யார் யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னாக்கா எனி கைண்ட் ஆஃப் பீப்புள், ஈவன் தோ ஒரு குழந்தை, அண்ட் தென் சில்ட்ரன் ஆர் அஃபிஷியல் பீப்புள்ஸ் ஆர் டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், லெக்சரர்ஸ், எனிபடிஸ், கவர்மெண்ட் செக்டார் பீப்புள்ஸ், ஈவன் தோ டிடிபி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பீப்புள்ஸ் கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் ரெக்கார்ட் நோட்லாம் சப்மிட் பண்ணுறப்ப அந்த ஃப்ரண்ட் பேஜ் வந்து ஃபோட்டோஷாப்பில் டிசைன் பண்ணி கொண்டு வந்து வைப்போம். பட் இந்த பப்ளிஷர்லேயே வந்து ரொம்ப சிம்பிளாக டிசைன் பண்ணி நீங்கள் வந்து பேஜை செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீட்டாக போய் பிரிண்ட்டு ப்ரிவியூ பார்த்தீங்கன்னாக்கா எங்கே பாருங்கள் அதுவே எடுத்து கொடுத்துருது. இப்போ இது என்ன ஷீட், இது A4 ஷீட்டா இல்லை என்ன டைப் ஆஃப் ஷீட்டுன்றது நம்ம டிசைன் பண்ணி அங்கே வச்சுக்கிட்டு அதுக்கு போய் ஜஸ்ட் பிரிண்ட் ப்ரிவியூ கொடுங்க, இது எவ்வளோ ஷீட் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கலாம்னு சொல்லி இதுவே எல்லாமே கால்குலேட் பண்ணி கொடுத்தது. அது இல்லாமல் நீங்கள் இதில் வெப்சைட் டிசைனிங் பண்ணணுமா அதுக்கும் இதில் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் சொந்தமாக இந்த பப்ளிஷரில் வந்து ஒரு வெப்பேஜ் லேஅவுட்டை நீங்கள் இது பண்ணி விடணுன்னாக்கா அதுக்கும் இதுலேயே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வெப்சைட் டிசைன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எனி கைண்ட் ஆஃப் ஒர்க், இந்த மாதிரி லிங்க்ஸ் இங்கே பாருங்கள், ஜஸ்ட் ப்ரௌசர்ஸில் இது எல்லாமே நீட்டாக நீங்கள் டிசைன் பண்ணி இதில் வந்து வெப்சைட் நீங்கள் டிசைன் பண்ணி லான்ச் பண்ணலாம். விசிட்டிங் கார்டு, ப்ரௌசர், பேம்ப்ளெட்ஸ், எனிதிங். இது தெரியுதுங்களா? என்னென்ன ஒரு வெப்பேஜோட லேஅவுட், ஃப்ரண்ட் லேஅவுட் அழகாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக இது வந்து ட்ரீம்வியூவர் சாஃப்ட்வேர்லையோ இல்லை சம்மதர் சாஃப்ட்வேர்லையோ கொண்டு போய் வச்சு நம்ம அங்கே வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பப்ளிஷர் சாஃப்ட்வேரோட யூஸ் என்னன்னாக்கா ஃபார் டிடிபி ஒர்க்ஸ் அண்ட் தென் நம்ம வெப்சைட் டிசைனிங், எனி கைண்ட் ஆஃப் கலர்ஃபுல் பிரிண்டிங் ஒர்க்ஸுக்கு வந்து இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ டீச்சர்ஸ் ட்ரைனிங் படிக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பப்ளிஷர் சாஃப்ட்வேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லான சாஃப்ட்வேர். டெஃபினட்டாக இந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் யூஸ் பண்ணி நிறையா டிசைன்ஸ் நீங்கள் இன்னோவேட்டிவாக பண்ணலாம். ஸோ இந்த எம்எஸ் ஆஃபீஸுன்ற இந்த ஒரு பேக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு பேக்கை நீங்கள் வந்து தெளிவாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா வேறு எந்த ஒரு நீடுக்கும் நீங்கள் போக வேணாம். இப்போ பாருங்கள், லெட்டர் நீங்கள் டைப் பண்ணணுமா வேர்டுக்கு போகலாம், மெயிலிங் உங்களை பற்றி பர்சனல் டீட்டெயில் மெயின்டைன் பண்ணணுமா அவுட்லுக்கு போகலாம், ப்ரெசன்டேஷன்ஸ் நல்லா அட்ராக்டிவான அனிமேட்டட் ப்ரெசன்டேஷன்ஸ் பண்ணணுமா பவர் பாயிண்ட்டுக்கு போகலாம். இந்த டிடிபி ஒர்க்ஸுக்கு நம்ம பப்ளிஷர் இருக்குது. அதே மாதிரி டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூ கேன் யூஸ் திஸ் எக்ஸல் அண்ட் தென் ஆக்சிஸ். இது வந்து டேட்டா பேஸ் பர்சனலாக மெயின்டைன் பண்ணி இன்னொரு இதுக்கு அனுப்புறதுக்கு. ஸோ இந்த எம்எஸ் ஆஃபீஸ்ன்ற இந்த கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இன்ஃபோபேத், நோட் பேட் இந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் இதில் வந்து ரொம்ப கன்சூமர் லெவல் அதிகமாக யூஸ் ஆகக்கூடிய சாஃப்ட்வேர் எதுனாக்கா வேர்டு, பப்ளிஷரு, பவர் பாயிண்ட்டு, எக்ஸல், ஆக்சிஸ் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் தான். ஓகேங்களா? அதுவும் டிசைனிங் பீப்புள்ஸுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சாஃப்ட்வேர் எதுனாக்க இந்த பப்ளிஷர் அப்படின்ற இந்த சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது பாருங்கள், நம்ம வந்து ஒரு வெப்பேஜோட ஃப்ரண்ட் பேஜை பக்காவாக டிசைன் பண்ணி அனுப்பிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்தளவுக்கு வந்து ஈஸியாக பக்காவாக டிசைன் பண்ணுறதுக்கு இந்த பப்ளிஷர் யூஸ் ஆகுது. ஸோ இந்த பப்ளிஷர்ன்ற சாஃப்ட்வேர் எதுனாக்கா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, டிடிபி ஒர்க்ஸ், டெஸ்க்டாப் பப்ளிஷிங் ஒர்க்ஸுக்கு வந்து இது வந்து ஒரு பவர்ஃபுல்லானது. பட் இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரியில் அவ்வளோக்கு யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. பட் இந்த சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணி ரொம்ப அருமையாக நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட்ஸ் எல்லாமே பண்ணலாம். உங்களுக்கு ஒரு சின்ன இந்த விசிட்டிங் கார்டு கூட நான் உங்களுக்கு வந்து ஒரு டெமோ மாதிரி காமிச்சேன். இங்கே பாருங்கள், ஒரு அளவுகள் எல்லாமே அதுவே கால்குலேட் பண்ணி எடுத்துரும். ஓகேங்களா? ஒரு நீட்டாக வந்து இப்போ பாருங்கள் பிஸ்னஸ் கார்டு, இப்போ இந்த பிஸ்னஸ் கார்டை நான் க்ரியேட் பண்ணிவிட்டு இதை பிரிண்ட் அவுட் எடுக்கணுமா எடுத்து பாருங்கள், எல்லா அலைன்மெண்ட்டும் அதுவே எடுத்துக்கும். நம்ம இந்த சைஸ் வேரியேஷன் இவ்வளோ தான் சைஸ் வைக்கணும், அவ்வளோதான் வைக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வந்து இதிலேயே கற்றுக்கலாம். ஸோ எங்களோட டிவிடியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் என்னென்னலாம் டிசைன் பண்ணி என்னென்ன மாதிரி டூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது, ரொம்ப பவர்ஃபுல்லான டூல்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு டூலையும் நாங்கள் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் எங்கள் ஒரிஜினல் டிவிடியில். ஸோ எங்களோட ஃபுல் டிவிடி வாங்கி நீங்கள் படித்து பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்களோட டோட்டல் எம்எஸ் ஆஃபீஸ் கிட்டு நீங்கள் வாங்கி படிச்சிங்கனாக்கா எம்எஸ் ஆஃபீஸுன்ற சாஃப்ட்வேரில் நீங்கள் எது வேணாலும் ரொம்ப அருமையாக பக்காவாக ஒர்க் பண்ணுற அளவுக்கு நாங்கள் ஈஸியாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.